ஒரு இனிமையான அந்தி பொழுதில் கடற்கரையில் இனிய தென்றல் காற்றை அனுபவிக்க குடும்பமாகவும் குழுக்களாகவும் இன்னும் சிலர் தனிமையிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே காப்பி காப்பி, டீ காப்பி, டீ காப்பி, சுண்டல் சுண்டல் என்று மற்றொருவரும், இப்படியாக சிற்றுண்டி வியாபாரமும் சூடுபிடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒருவன் புல்லாங்குழல் ஒன்றை கையில் வைத்து மிகவும் நேர்த்தியாக இசைத்துக் கொண்டிருந்தான். எல்லாருடைய கண்களும் அவனை நோக்க ஆரம்பித்தது. அநேகர் உடனடியாக அந்த இசைக்குழலை வாங்க ஆரம்பித்தனர். அந்த வியாபாரக்காரனும் அதை வியாபாரம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். வாங்கின ஒவ்வொருவரும் அதை இசைக்க முயற்சித்தனர். ஆனால் அவன் வாசித்தது போல ஒரு இனிமையான இசையை அவர்களால் கொண்டு வரவே முடியவில்லை. ஐயோ, பைசாவை சும்மா கொடுத்து ஏமாந்து வாங்கிவிட்டோமோ என்ற எண்ணம் பலருக்கும் வந்தது. இன்னும் சிலர் இவன் மோசமானதை கொடுத்து நம்மை ஏமாற்றிவிட்டானோ என்றனர். வேறு சிலர், ஆமாம், இதற்குத்தான் கூட்டங்களில் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்று தங்களை தாங்களே சலித்துக் கொண்டனர். ஆனால் உண்மை அதுவல்ல. இசைக்குழல் முக்கியமல்ல, அதை வாசிக்கும் இசை ஞானியே விசேஷமானவன். அவன் விற்ற எல்லா இசைக்குழல்களும் நல்லவையே. ஆனால் அதை வாசிக்கிறவர் அல்லது கையாளுகிறவர் யார் என்பதில்தான் விசேஷம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இசைக்கருவியாக இருக்கிற நானும் நீங்களும் யாரால் இசைக்கப்படுகிறோம்? தேவன் நம்மை இசைப்பாரானால் அது அநேகருடைய வாழ்க்கையை மகிழச் செய்யும். நம்மை நாமே இசைப்போமானால் நம்மையே வெறுத்து மற்றவர்களையும் கசக்க வைப்போம். தேவன் இசைக்கிற பாத்திரங்களை உலகம் பார்த்து பெருமைப்படலாம், ஆனால் நாம் பெருமைப்படக்கூடாது. இன்றும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற அநேக பாத்திரங்கள் பெருமையடித்துக் கொண்டு தங்களுக்கென்ன சுவர் ஒட்டிகளையும் புகைப்படங்களையும் எடுத்து பிரஸ்தாபப்படுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் கொடுக்க தவறுகிறார்கள். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அனுபவம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சங்கீதம் 138:8 வாசிக்கிற அனுபவமும் நமக்கு அவசியம். மனிதனை உயர்த்தி மகிழச் செய்யும் தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போமானால் காலமெல்லாம் நம்மை வழிநடத்தி பரலோகம் சேர்ப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.